வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றிணையில 294வது பாடல் பார்க்க போறோம். குறிஞ்சி திணை பாடல். இது வந்து இது கொஞ்சம் வித்தியாசமான துறை. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல கொஞ்சம் வேறுபட்ட துறை இது. அதாவது உடன்போக்கின் காரணமாக தலைவனோடு வந்துவிட்ட தலைவி, அ அவனுடைய ஊரில் குடித்தனம் நடத்துகிறாள். அவள பார்ப்பதற்காக வந்த தோழி, அவ இப்ப வந்து அழகா குடித்தனம் செஞ்சுகிட்டு இருக்கா. ஆளும் முன்னாடிக்கு பார்க்க அழகா இருக்கிறா. நடுவுல அந்த அலர் தூற்றுதல் அதெல்லாம் முடிஞ்சு போய் அழகா இருக்கா. அதனால இப்ப வந்து துன்பம் தந்த தலைவனுடைய மார்பு உனக்கு இன்பம் பயப்பதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தோழி சொல்ற மாதிரி இந்த துறை அமைக்கப்பட்டிருக்கிறது. மனை மனை மனையுள் புக்க தோழி தலைமகளது கவின் கண்டு சொல்லியது. கவின்னா அழகு. தலைமகளுடைய அழகை பார்த்து அவள் தோழி சொல்லுவதை போல, அதாவது இவள் இருக்கக்கூடிய இப்ப தலைவனுடைய ஊருக்கு வந்து அவளை பார்ப்பது போல இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. தீயும் வலியும் விசும்பு பயந்தாங்கு நோயும் இன்பமும் ஆகின்று மாதோ மாயம் அன்று தோழி வேய்பயின்று எருவை நீடிய பெருவரை அகம்தொறும் தொன்று உரை துப்பொடு முரண் மிகச் சினையி கொன்ற யானை கோடு கண்டன்ன செம்புடை கொழுமுகை அவிழ்ந்த காந்தள் சிலம்புடன் கமழும் சாரல் இலங்குமலை நாடன் மலர்ந்த மார்பே. 2 பகுதியா இந்த பாட்டை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். 2வது பகுதி அந்த தலைவனுடைய மலை நாட்டை பற்றிய வர்ணனை. அது என்ன இதுனா வேய்பயின்று, அதுல இருந்து அந்த கடைசியில வரக்கூடிய வரி வரைக்கும் தலைவனுடைய நாட்டை பற்றிய வர்ணனை. வேய்பயின்று, வேய்னா நமக்கே தெரியும், மூங்கில்கள் செழித்து வளர்ந்திருக்கக்கூடிய மலைச்சாரல் அது. எருவை நீடிய பெருவரை அகம்தோறும், அந்த வரைனா மலை, அந்த மலையினுடைய ஓரங்களில் எல்லாமே எருவைனா குறுக்கத்தி, குறுக்கத்தி நிறைய மலர்ந்திருக்கிறது. நிறைய எருவையை வந்து நம்ம நற்றிணையில பல பாடல்கள்ல பார்த்திருக்கிறோம். குறுக்கத்தி மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய யானை கோபமானது. அது வந்து இயல்பாகவே வலிமையுடையது. தொன்று தொட்டு வரக்கூடிய வலிமை மிகுந்தது யானை. அதுக்கு புதுசா வலிமை இல்லை. அது வழி வழியாக வலிமை மிகுந்ததாகவே பிறக்கக்கூடிய ஒரு விலங்கினம். அதுதான் சொல்றார், தொன்று உரை துப்பொடு முரண் மிகச் சினை. துப்புன்னா வலிமை. நம்ம இன்னைக்கு கூட அது வந்து துப்பு இருக்கா அப்படிங்கறது வந்து ஒரு வசைச்சொல் போல பயன்படுத்துறோம். இது செய்யறதுக்கு உனக்கு துப்பு இல்லை அப்படின்னு சொல்றோம். இது துப்பு இருந்தா செய்ய முடியுமா, அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு துப்பு வேணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து ஒரு வசைச்சொல் போல இன்னைக்கு பயன்படுத்துறோம். ஆனா அது பாத்தீங்கன்னா அது வலிமை அப்படிங்கிற ஒரு நல்ல பொருள்ல தான் அது சங்க இலக்கியத்துல பயன்பட்டு வந்திருக்கிறது. இந்த துப்புங்கிற வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். தொன்று உரை துப்பொடு, அது பிறப்பிலிருந்தே வழி வழியாக அது வலிமை உடையதாக இருக்கிறது. அதுக்கு முரணும் வந்துருச்சு அப்படின்னா, கோபமும் வந்துருச்சுன்னா அதனுடைய வலிமை இன்னும் கூடுதலாக ஆகிவிடும் இல்லையா? கோபத்துல யாருக்குமே அதனுடைய வலிமை அதிகமாவதை போல முரண் மிகச் சினையி கொன்ற யானை கோடு கண்டன்ன, அது தன்னுடைய எதிரிலே வரக்கூடிய பகை எதுவாக இருந்தாலும் தன்னுடைய தந்தத்தால குத்தி கிழித்து விடும். அப்படி குத்தும் போது அந்த தந்தத்தினுடைய நுனிகள்ல ரத்தம் படிந்திருக்கிறது. அது எந்த விலங்கை கொன்றதோ அந்த விலங்கினுடைய ரத்தம் படிந்திருக்கிறது. இப்ப காந்தள் மலர்கள் அந்த அந்த மலைச்சாரல்ல மலர்ந்திருக்கின்றன. அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால், இப்படி தன்னுடைய பகையை குத்தி கொன்ற யானையினுடைய தந்தத்தை போல இருக்கிறது அந்த கொழு முகை. கொழுன்னா நல்ல வடவிய, நல்ல வழப்பமா இருக்கிற முகை. காந்தள் முகை வந்து பார்ப்பதற்கு, அது அடியில வந்து அது அப்படியேதான் இருக்கு பாருங்க. பார்த்தாலே நமக்கு தெரியுது. அடியில வந்து இந்த வெண்மை நிறம், தந்தத்தினுடைய பசு மஞ்சள் கலந்த வெண்மை நிறம், மேல சிகப்பு நிறம் அந்த காந்தளுக்கு. அது பார்ப்பதற்கு நுனியில ரத்தம் தோய்ந்திருக்கக்கூடிய அந்த தந்தத்தை போல இருக்கிறது. சிலம்புடன் கமழும் சாரல், செம்புடை கொழுமுகை அவிழ்ந்த காந்தள், காந்தள் மலர்கள் நன்றாக மலர்ந்திருக்கக்கூடிய சிலம்புடன் கமழும். சிலம்புனா மலைச்சாரல். மலைச்சாரலில் காந்தளம் பூக்கள் அங்கங்கு அப்படியே குவியல் குவியலாக மலர்ந்து மனம் வீசிக் கொண்டிருக்கக்கூடிய மலை நாட்டை சேர்ந்தவனாகிய தலைவனுடைய இலங்குமலை நாடன் மலர்ந்த மார்பு. அவனுடைய விரிந்த மார்பு உனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, அதுதான் துன்பத்தையும் தந்தது, அதுதான் உனக்கு இப்பொழுது இன்பத்தையும் தருகிறது. எப்படி வான்வெளியில விசும்பாகிய வானத்தில் தீயும் இருக்கிறது, வழியும் இருக்கிறதோ, நெருப்பும் இருக்கு, காற்றும் இருக்கிறது. எரிக்கக்கூடிய நெருப்பு இருக்கு, அதை அணைக்கக்கூடிய காற்றும் இருக்கிறது. அதே போல தலைவனுடைய மார்பு என்பது இங்கே உனக்கு துன்பத்தை தருவதாகவும் இருக்கிறது, இன்பத்தை தருவதாகவும் இருக்கிறது அப்படின்ற மாதிரி தோழி சொல்றான். தீயும் வழியும் விசும்பு பயந்தாங்கு நோயும் இன்பமும் ஆகின்று மாதோ மாயம் அன்று. இது மாயம் எதுவும் இல்லை இதுல. இது உனக்கு எல்லாவற்றையும் தருவதாக, இன்பத்தையும் தருவதாக, துன்பத்தை தருவதாக இருந்த அதுவே இன்பத்தையும் தருவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவ வந்து தோழி வந்து தலைவியையும் தலைவனையும் பார்த்து பாராட்டி
சொல்கிறாள். முன்னாடி உனக்கு துன்பம் பயந்த அவனுடைய மார்பு இப்பொழுது இன்பம் பயப்பதாக இருக்கிறது. காரணம் அவனுடைய மலை நாடும் அப்படிதான். காந்தள் கமழும் மிக அழகான மலை நாட்டை சேர்ந்தவன் அவன். அவனுடைய இந்த இன்பம் தரக்கூடிய தன்மை எல்லோருக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றான். இதே மாதிரி நிறைய குறள் பயின்று வந்திருக்கிறத நம்ம காமத்து பால்ல பார்க்கலாம். இரு நோக்கு அவள் உண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்ற நோய் மருந்து. இது வந்து குறிப்பறிதல் இதுல வந்து வரும், திருக்குறள்ல வரும். ரெண்டுமே அவளுடைய கண்கள்ல தான் இருக்கு. தலைவன் சொல்ற மாதிரி வர்றது ரெண்டுமே அவ கண்ணுல தான் இருக்கு. ஒரு கண்ணால் பார்த்தால் நோய் பற்றியது, இன்னொரு கண்ணால் பார்க்கும்போது இன்னொரு முறை பார்க்கும் பொழுது அந்த நோயை நீங்குகிறது அப்படிங்கிற மாதிரி இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்றொன் நோய் மருந்து அப்படின்னு. அதே போல இந்த பாடல்லையும் தீ வழியும் இருப்பதை போல விசும்பில் இருப்பதை போல இன்பம் துன்பம் ஆகிய இரண்டையும் தலைவனுடைய மலர்ந்த மார்புதான் உனக்கு தந்தது அப்படின்னு சொல்லி தோழி தலைவியை பாராட்டி சொல்கிறாள். இது தலைவனையும் பாராட்டுவதாக அமைந்திருக்கக்கூடிய பாடல். புதுக்கயத்து வண்ணக்கண் கம்பூர் கிழான் இந்த பாடலை எழுதியவர். புதுக்கயம்னா குளம், புதுக்கயம் மேபி அந்த ஊருடைய பெயர் அப்படி இருக்கலாம். கம்பூர்ங்கிறது ஒரு ஊரோட பேரா தான் இருக்கும். வண்ணக்கண் தான் அவரோட பேரு. கிழான் என்றால் தலைவன். மேபி அந்த ஊர்ல இப்ப ஜமீன்தார் மாதிரி நிலக்கிழார்களாக இருந்திருப்பவர்களாக இருக்கிறார்கள். சோ புதுக்கயத்து வண்ணக்கண் கம்பூர் கிழார் எழுதிய பாடல் தோழியுடைய கூற்று குறிஞ்சித்திணை. சரி, அடுத்த பாடல் பார்க்கலாம். அடுத்த பாடல் ஔவையாருடைய பாட்டு. ரொம்ப அழகான ஒரு பாடல், நெய்தல் திணையில் அமைந்த பாடல். இதுவும் தோழி கூற்றாதான் இருக்கு. இங்க வந்து தலைவன் வந்து வரான் போறான் ஒன்னும் திருமணம் செய்து கொள்வதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. இப்ப வீட்டாருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அவர்கள் அன்னைக்கு தெரிஞ்சிடும். முதல்ல அன்னை தந்தை கவனிக்கிறாரோ இல்லையோ அன்னை கவனிச்சிருவா. அன்னை கவனிச்சிட்டாள்னா வீட்டுக்குள்ளேயே இனிமே பூட்டி வச்சிருவா, எங்களை வெளியில அனுப்ப மாட்டா, அவ்வளவுதான். சோ நாங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து முதிர்ந்து போகிறோம், அவ்வளவுதான். முதிர்ந்துன்னா நான் வேற யாரையும் உன்னோடு பழகி அவள் வேற யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டாள். நாங்கள் அப்படியே முதிர்கண்ணிகளாக அப்படியே ஆகிவிடுகிறோம். உனக்கு சந்தோஷம் தானே இதுல அப்படின்னு தலைவனை கேட்பதை போல அவள் கேட்கிறாள். உன்னை பார்ப்பதற்கு முன்னால் அவள் எப்படி இருந்தா அப்படின்னா, அவளுடைய இது நெய்தல் திணை அப்படிங்கிறதுனால கடல் அலைகள் ஓடக்கூடிய துறைமுகம் இருக்கக்கூடிய இடம். அந்த துறைமுகங்கள்ல பல்வேறு இடங்களில் இருந்து நாடுகளில் இருந்து கப்பல்கள் வருகின்றன. அந்த கப்பல்களுக்கு ஏதோ ஒரு வகையில சொந்தமாக இருக்கக்கூடிய தலைவியினுடைய தந்தை பெரிய செல்வந்தர் குடும்பம் போல இருக்கிறது. அந்த அந்த பெருந்துறைகள்ல கல் ஜாடிகள் வந்து இறங்கும். வேறு நாட்டு யவன நாட்டு கல் அதெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இறங்கும். அந்த கல் ஜாடி எப்படி இருக்கும், அந்த மது நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஜாடி வந்து எவ்வளவு அழகா இருக்கும். பெரும்பாலும் இந்த ஜாடி அழகான ஜாடியிலையும் வைப்பாங்க, இல்ல வெறும் பானையிலையும் வைப்பாங்க. வெறும் பானையில வச்சுக்கிற பாட்டு புறநானூறுல இருக்கு. இஞ்சியும் மலர்களும் கட்டி தொடுக்கப்பட்ட தசும்பு துளங்கிருக்கை அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு. தசும்பு துளங்கிருக்கை அப்படின்னா அந்த அந்த இருக்கை பானையை வச்சிருக்காங்க இல்லையா, அதுவே அப்படி ஆடுதான், லேசா அப்படியே ஆடுதான். ஏன்னா உள்ளுக்குள்ளதான் கல் இருக்கு. கல்லு குடிச்சவன் தான் ஆடுவான். ஆனா அந்த கல்லை சுமந்திருக்கக்கூடிய அந்த பானையுமே லேசா அப்படி ஆடிட்டு இருக்கிறான் கல்லுனுடைய போதையினால. தசும்பு துளங்கு இருக்கை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, புறநானூறுல இருக்கு. இங்க அப்படி வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட கல் நிறைந்திருக்கக்கூடிய ஜாடி எவ்வளவு அழகா இருக்குமோ, கண்டார் விரும்பத்தக்கதாக எப்படி இருக்குமோ, அது மேபி அந்த ஜாடியினுடைய வெளிப்புறமாகவும் இருக்கலாம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கல்னாலையும் இருக்கலாம். அவ்வளவு அழகு பொருந்தியவளாக தலைவி இருந்தாள். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஓமை இல்லையா. கல் ஜாடியை போல அழகுடையவள் தலைவி. அதாவது இதுக்கு ஒரு குறள் இருக்கு, கல்லாவது குடிச்சாதான் போதை தரும், உன்னை நினைச்சாலே எனக்கு போதை ஏறுது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. அது என்ன பாடலுடைய வரிகள் எனக்கு நினைவுல வரல. இப்போ கல் வந்து குடிச்சாதான் போதை, ஆனால் தலைவியே உன்னை நினைச்சாலே எனக்கு போதை ஏறுது அப்படின்னு சொல்ற மாதிரி, மயக்கம் வருகிறது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. நம்ம அடுத்ததுல பார்க்கும்போது அந்த பாட்டை நான் பார்த்து வச்சிடுறேன். அப்ப அந்த அளவுக்கு அழகுடையவளாக அவள் இருந்தாள். ஆனால் இப்பொழுது வாடி போய் பிடுங்கி எறிந்த கிழங்கோடு பிழங்கி எறிந்த கொடி எப்படி அப்படியே காஞ்சு துவண்டு போகுமோ அது போல ஆயிட்டா. நாங்கள் எச்சரிக்கப்படுவோம், நாங்க வீட்டிலேயே இருந்து முதிர்ந்து போயிடுவோம், அவ்வளவுதான். நீ இனிமே எங்களை பார்க்க முடியாது, இதே மாதிரியே நீ வந்து போயிட்டே இரு, திருமணம் செய்வதற்கான எந்த பேச்சையும் நீ எடுக்காத, நல்ல சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்டை எழுதியிருக்கா. ரொம்ப அழகான ஒரு ஓமையை வந்து ஔவை இங்க கொடுக்கிறாரு. உரிந்த சிலம்பின் நெறிந்த வள்ளியின் புறன் அழிந்து ஒளிவரும் தாழிரும் கூந்தல் ஆயமும் அழுங்கின்று யாயும் அஃது அறிந்தனள் அருங்கடி அயர்ந்தனள் காப்பே எந்தை வேறு பல் நாட்டு கால் தர வந்த பலவினை நாவாய் தோன்றும் பெருந்துறை கலிமடை கள்ளின் சாடி அன்ன
எம் இள நலம் இற்கடை ஒழிய சேரும் வாழியோ முதிர்கம் யாமே. வாழியோ, நீ நல்லா வாழ்ப்பா, நீ நல்லா சந்தோஷமாயிரு, இப்படியே வந்து போயிட்டு இருந்த சந்தோஷமாயிரு. முதிர்கம் யாமே, நாங்கள் இனிமேல் வீட்டில் காவல் வைக்கப்பட போகிறோம், அப்படியே அப்படியே நாங்க அப்படியே முதிர்ந்து முதிர்ந்து போய் விடுவோம். மகிழ்ச்சி தானே உனக்கு? முறிந்த சிலம்பின் நெறிந்த வள்ளி, வள்ளினா கொடி, முறிந்த சிலம்பின் அந்த கிழங்கோடு பறிக்கப்பட்ட கொடி. அந்த கொடி வந்து கிழங்கு வந்து மண்ணுக்கு அடியில இருந்து இருந்து மேல கொடி இருந்தாதான் அது நல்லா பசுமையா இருக்கும், நல்ல தளர்ச்சி இல்லாமல் நன்றாக புதுப்பொலிவோடு இருக்கும். இப்ப நீங்க கிழங்கு கிழந்து பிடுங்கிட்டீங்க அப்படிங்கன்னா கொடி கொஞ்ச நேரத்துல அப்படியே வாடி போயிடும், அவ்வளவுதான், வாடி அப்படியே துவண்டு போயிடும். அழகா சொல்றா, முறிந்த சிலம்பின் நெறிந்த வள்ளியின் புறன் அழிந்து ஒளிவரும் தாழிரும் கூந்தல். நீண்ட அழகான கூந்தல்களை உடைய என்னுடைய தோழி, ஆயம்னா இங்க தோழி சொல்றா, ஆயமும் அழுங்கின்று, அதாவது தலைவி அழுங்கின்று, அவள் இப்பொழுது வருத்தத்தோடு அப்படி பிடுங்கி எறிந்த கொடி போல ஆகிவிட்டாள். யாயும் மஃது அறிந்தனள். இப்ப அம்மாவும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டா. ஏன்னா ஒரு மகளுக்குடைய சின்ன சின்ன வேறுபாடுகளை கூட தாயால புரிஞ்சுக்க முடியும். அப்போ வந்து தாய்க்கும் தெரிஞ்சு போச்சு, இது வந்து இவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, என்னத்தையோ சம்திங் ராங் இவளுக்கு அப்படிங்கிறது புரியுது. அருங்கடி அயர்ந்தனள். அது கடினா காப்பு, அருங்கடி, வெளியில வரவே முடியாத காப்பு அது. யாராவது ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, காவலுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க, உடைக்க முடியாத காவல் காப்பே. எந்தை நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்கு அடுத்த ஓமி சொல்றா. எந்தை பலவினை நாவாய் தோன்றும் பெருந்துறை. நல்ல செழிப்பான வீடு. எந்தை எங்களுடைய தந்தையினுடைய பலவினை நாவாய் தோன்றும் பெருந்துறை. பலவினை அப்படின்னா பல்வேறு விதமான பொருட்களை ஏற்றிக்கொண்டு கால் தர வந்த, காற்று அழைப்பதனால இந்த துறைக்கு வந்து சேர்ந்த பெரிய பெரிய கப்பல்கள் வந்திறங்கிய பல பொருட்களில் கல் ஜாடி என்பது அனைவரும் காண்பதற்குரிய நலம் பொருந்தியதாக அழகுடையதாக இருக்கும். அதுல வர எவ்வளவோ பொருள்கள் வருது, ஆனால் அதுல இந்த கல் ஜாடி எல்லோருடைய விருப்பத்துக்கும் உகந்தது. கல் குடித்தல் என்பது பரவலான வழக்கமாக இருந்த ஒரு காலகட்டம். இன்னைக்கு நாம இத வந்து கல் ஜாடியை போல ஒரு இது அப்படின்னு சொல்லி நம்ம ஓமையை சொல்ல முடியாது. ஏன்னா ஒழுக்க கட்டுப்பாடுகள்லாம் நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம். ஆனால் சங்க காலத்துல அது இல்லை. சங்க காலத்துல அவர்கள் கல் குடிப்பதை ஒரு சமூக மரபாக அன்றாட ஒரு வழக்கமாக கூட வச்சிருந்திருக்காங்க. பெண்களும் குடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதனாலதான் இத வந்து ஔவைய வந்து பின்னாடி வந்த இந்த ஏவிஎம் எடுத்த படத்துல வந்து ஔவைய ஒரு வயசான கிழவி மாதிரி காட்டி எல்லா பின்னாடி வந்த நீதி நூல்கள் எல்லாம் சேர்த்து இன்னைக்கு நம்ம மனசுல இருக்கிற ஔவை அப்படிங்கிறவ வந்து ஒரு வயதான தோற்றமுடைய புத்திமதிகளை சொல்லக்கூடிய ஒரு கிழவி அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இதுக்கு பின்னாடி இன்குலாப் ஒரு ஔவைங்கிற நாடகம் எழுதினாரு. அது வந்து இந்த அந்த தோற்றத்தை முழுமையாக மறுதளித்து ஔவை என்பவள் ஒரு இளம் பெண், நாடோடியாக இருக்கக்கூடிய இளம் பெண், அவள் கள் குடித்து வாழ்ந்து மகிழ்ந்து சுற்றி அலைந்தவள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருதுகோள்ல அவர் ஒரு நாடகம் எழுதினார். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அதை இவங்க எனாக்ட் பண்ணாங்க, நிறைய டிராமா ட்ரூப்ல வந்து அதை எனாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஔவை இங்க இந்த பாட்டை பார்த்தா நமக்கு அதுதான் தெரியுது. ஔவை வந்து அப்படி வாழ்ந்திருந்த ஒரு பெண்ணாக கூட இருந்திருக்கலாம். அதனால இங்க வந்து அவ என்ன சொல்றா அப்படின்னா, பலவினை நாவாய் தோன்றும் பெருந்துரை களிமடை கல்லின் சாடி அண்ணன். மடைக்கல் மயக்கத்தை தரக்கூடிய அந்த கல்லினுடைய ஜாடியை போல அழகுடையவளாக இருந்த இளநலம் இற்கடை ஒழிய, இளம் நலத்தோடு நாங்கள் இருந்தோம். அப்படி இளம் கல், அப்படி நுரைச்சு வந்திருக்கக்கூடிய, அப்பதான் ஊர்ல இருந்து வந்து கப்பல் வந்து இறங்கி இருக்கக்கூடிய கல் ஜாடி எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த அளவிற்கு இளநலம் பொருந்தியவளாக தலைவி இருந்தாள். இப்போ எச்சரிக்கப்பட்டு விட்டாள் என்றால் உன்னையும் பார்க்க முடியாது, எச்சரிக்கப்பட்ட வருத்தம் எல்லாமும் சேர்ந்து அவள் பிடுங்கி எறிந்து கொடி போல ஆகி விடுவாள். சந்தோஷம் தானே உனக்கு, வாழிய அப்படின்னு சொல்லி சொல்றான். ரொம்ப அழகான ஒரு பாட்டு, தோழியினுடைய கூற்றாக வருவது. முறிந்த சிலம்பின் நெறிந்த வள்ளியின் புறன் அழிந்து ஒளிவரும் தாழிரும் கூந்தல் ஆயமும் அழுங்கின்று யாயும் அஃது அறிந்தனள் அருங்கடி அயர்ந்தனள் காப்பே. எந்தை வேறு பல் நாட்டு கால் தர வந்த பலவினை நாவாய் தோன்றும் பெருந்துரை கலிமடை கள்ளின் சாடி அன்ன எம் இள நலம் இற்கடை ஒழிய சேரும் வாழியோ முதிர்கம் யாமே. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. ஓகே, அடுத்த பாட்டு போலாம். 296 பாலைத்திணை பாடல், குதிரை தரியனார் எழுதிய பாடல். குதிரை தரியனார். என் ஆவது கொல் தோழி மன்னர் வினைவல் யானை புகர் முகத்து அணிந்த பொன்சை ஓடை புனைநலம் கடுப்ப
புலர்காய் கொன்றை கோடு அணி கொடி இனர் ஏகல் மீமிசை மேதக மலரும் பிரிந்தோர் இறங்கும் அரும்பெறற் காலையும் வினையே நினைந்த உள்ளமொடு துணையி செல்ப என்பர் காதலர் ஒழிதும் என்ப நாம் வருந்து படர் உழந்தே. இங்க தோழி தலைவன் பிரிந்து போக போகிறான், பொருள் வயிர் பிரிந்து போக போகிறான் என்று சொல்கிறாள். தலைவி தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்யறான். கொன்றை மலர்கிறது அப்படிங்கிறதுனால இது கார்காலமாக இருக்கலாம். கார்காலத்துல பிரிந்து போவதை யாரும் விரும்ப மாட்டார்கள். கார்காலம் என்பது காதலர்கள் ஒன்றாக இருந்து துய்க்க வேண்டிய ஒரு காலம். அதுதான் இங்க சொல்றான். பிரிந்தோர் இறங்கும் அரும் பெறல் காலையும். பிரிந்தவர்கள் ஐயோ இப்ப போய் பிரியணுமா, இந்த காலத்துல பிரியணுமா என்று நினைத்திருக்கக்கூடிய ஒரு காலத்துல அவன் பிரிந்து போகிறான். நம்ம பெரும்பாலான நிறைய பாடல்கள் பார்த்திருக்கோம். கார்காலம் தொடங்கும் போது நான் வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிதான் தலைவன் போயிருப்பான். வேண்டி காலத்துல போயிருப்பான். முதுவேணியில போய் வாடைக்காலம் முடிஞ்சு இது மழைக்காலம் ஆரம்பிக்கும் போது நான் வந்துடுவேன். ஏன்னால் மழைக்காலம் என்பது சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு பருவம் அப்படிங்கிறதுனால. இப்படிதான் நிறைய பாடல்களை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இங்க அவன் கொன்றை மலர்கிறது அப்படின்னு சொல்றான். கொன்றை கார்காலத்தில் மலர்வது. முதல்ல இருக்கக்கூடிய 4 வரி கொன்றையினுடைய அழகை சொல்வதுதான். அந்த மலைச்சாரல் அந்த ஊர்ல கொன்றை மலர்கள் மலர்ந்து அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கின்றன விளக்குகளை போல. அது எப்படி இருக்குன்னா பார்ப்பதற்கு யானைக்கு முகப்படாம அணிவார்கள் இல்லையா? யானைக்கு முகப்படாம மாதிரி அலங்காரமா பண்ணிருப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும். மேல பட்டையா அப்படியே கீழே அப்படியே குறுகி யானையினுடைய அந்த தன் தும்பிக்கை மேல அப்படி வரும். முகப்படாம நம்ம பார்த்திருக்கலாம் யானையினுடைய முகப்படாம். இங்க கொன்றையும் அப்படிதான் மலருது. மேல அப்படியே சரம் சரமா நீளமா இருக்கும். அப்படியே குறுகி அப்படியே ஒரு சாண்டிலியர் விளக்கு மாதிரி இருக்கக்கூடிய கொன்றையை மலர்ந்து இருக்கிறது. ஆமா, அது பார்த்தாலே நமக்கு அதுதான் தெரியும். அப்புறம் புழற்காய் அப்படிங்கிறா. கொன்றை நன்றாக பூத்து முடிந்த பிறகு அதனுடைய காய்கள் சாட்டை சாட்டையா காய் தொங்கும். அதுல அது உள்ளுக்குள்ள அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. போலா இருக்கும். உள்ள ஒண்ணும் இருக்காது, வெற்றிடமா இருக்கும். காய் அதனுடைய விதைகள் ஒலி எழுப்பும். சர சர சரன் ஒலி எழுப்பும். காத்துல ஆடும்போது நன்றாக அந்த காய்கள் முற்றி சட சடவென்று ஒலி எழுப்பக்கூடிய காய்களாக இருக்கும். அதுதான் இங்க சொல்றா. புழற்காய் கொன்றை. புழர்னா நடுவுல ஓட்டை இருக்கக்கூடிய, நடுவுல வெற்றிடமாக இருக்கக்கூடிய, விதைகளை தாங்கி இருக்கக்கூடிய காய்கள். இங்க கொன்றை அப்படி மலர்கிறது அப்படிங்கிற இந்த வர்ணனை தான் இந்த பாட்டுல ரொம்ப ரொம்ப அழகானது. என்ன ஆவது கொள் தோழி, என்ன ஆகும்? நான் இப்படி பிரிஞ்சு போயிட்டானா நான் என்ன செய்வேன்? நான் என்ன பண்ண முடியும்? மன்னர் வினைவல் யானை புகர்முகத்து அணிந்த. மன்னர்களிடையே இருக்கக்கூடிய யானை படையை சேர்ந்ததாக இந்த யானைகளுக்கு அவர்கள் மிக அழகான முகப்படாம்களை அணிவித்திருக்கிறார்கள். முகப்படாம் புகர் முகத்து அணிந்த, அதனுடைய புள்ளிகளை உடைய அந்த முகத்தில் முகப்படாமை அணிவித்திருக்கிறார்கள். அதை போல கொன்றை மலர்ந்திருக்கிறது. பொன்சை ஓடை புனை நலம் கடுப்ப. அழகாக தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொன்னால் செய்தது போல அந்த கொன்றை மலர்கள் இப்பொழுது மலர்ந்து தொங்குகின்றன. புழற்காய் கொன்றை கோடு அணி கொடி இனர் ஏகல் மீமிசை மீதக மலரும். அந்த மலைச்சாரல்ல தூரத்துல இருந்து பார்க்கும்போது யானையினுடைய முகப்படாம் போல இருக்கக்கூடிய அந்த கொன்றை அந்த புழலுடைய காய்களை உடையதாக மலர்ந்து இப்பொழுது அழகான மனம் வீசுகிறது. இந்த இப்படிப்பட்ட பருவத்துல பிரிந்தவர்கள் கூட இறங்கி ஐயோ நம்ம திரும்பி வந்துட மாட்டோமா அப்படின்னு நினைச்சு திரும்பி வந்துருவாங்க. ஆனால் அவன் இப்பொழுதுதான் போறேன் அப்படின்னு சொல்றான். வினையே நினைந்த உள்ளமுடு. ஆனால் தலைவன் இப்பொழுது வினைதான் முக்கியம். தலைவியோடு இருந்து இன்பம் துய்ப்பதை விட வினைதான் இப்பொழுது முக்கியம். நம்ம நிறைய பாட்டு பார்த்திருக்கோம். வினையே ஆடவர்க்கு உயிரே அப்படின்லாம் சொல்லப்பட்ட பாடல்கள் புறநானூர்ல இருக்கு. நற்றினையிலையும் முன்னாடி ஒரு பாட்டுல பார்த்திருக்கோம். வினைதான் ஆடவர்களுக்கு உயிர். இன்னொரு இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்த பாட்டுல கூட அறம் செய்வதற்காகவும் உன்னை மகிழ்வோடு வைத்துக் கொள்வதற்காகவும் நமக்கு நிச்சயமாக பொருள் வேண்டும் அல்லவா, அதற்காகத்தானே அவன் போகிறான் அப்படின்னு சொல்ற பாடலும் நம்ம பார்த்தோம். அதனால வினையே நினைந்த உள்ளமுடு துணை, நம்மை துணை என்றால் விட்டு விட்டு அதை துண்டித்து விட்டு செல்ப என்ப காதலர். இப்பொழுது நான் போறேன் அப்படின்னு காதலர் சொல்றாரு. ஒழிதும் என்ப நாம் வருந்து பட துழுந்தே. ஒழிதும் என்ப நாம், வேற என்ன பண்ண முடியும்? நம்ம இப்போ நான் போகாதுன்னு நம்ம தடுக்க முடியுமா? மற்றவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நாம் சேர்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்முடைய தலைவன் மட்டும் வினைதான் முக்கியம் என்று நினைத்து கொன்றை மலரக்கூடிய இந்த பருவத்தில் கிளம்பி போகிறேன் என்கிறான். நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம வருந்தி இருக்கிறதை தவிர நம்மால் செய்யக்கூடியது யாது அப்படின்னு சொல்லி இங்க தலைவி தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறாள். அதே போல இங்க அதான் வருந்து படர் உழந்தை, வருத்தத்தோடு நாம் இங்கே தனித்திருப்போம் அப்படின்னு தலைவி சொல்றதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. என்னாவது கொள் தோழி மன்னர் வினைவல் யானை புகர் முகத்து அணிந்த
பொன்சை ஓடை புனைநலம் கடுப்ப புழற்காய் கொன்றை கோடு அணி கொடியினர் ஏகல் மீமிசை மேதக மலரும் பிரிந்தோர் இறங்கும் அரும்பெறற் காலையும் வினையே நினைந்த உள்ளமொடு துணையி செல்ப என்ப காதலர் ஒழிதும் என்ப நாம் வருந்து படர் உடந்தே. குதிரை தெரியாருடைய பாடல் 296 இது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்த பாடல் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். பாய்.